காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டதாகவும், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வரவேண்டாம் என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கூறிவிட்டதாகவும் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், சுமூக தீர்வு காணும் முயற்சியாகவே கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு எந்த சமரசமும் செய்து கொள்ளாது என்றும் அமைச்சர் ஆனந்த் குறிப்பிட்டார். காவேரி நதிநீர் பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மாண்புமிகு கர்நாடக முதலமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டு பெங்களூரில் பேச்சுவார்த்தைக்கான நாள் 3/8/2026 என்று முடிவு செய்யப்பட்டது. அதற்கிடையில் கர்நாடக மாநில முதலமைச்சர் அவர்கள் மேற்குறிப்பிட்ட நாள் பேச்சுவார்த்தைக்கு உகந்தது அல்ல எனவும் வேறொரு நாளில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறியதால் 3/8/2026 அன்று பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. இதனிடையே பேரவையில் பட்ஜெட் குறித்து பேசிய திமுக எம்எல்ஏ ரகுபதி, நீர்வளத்துறையில் 2% கமிஷன் கொடுத்தால்தான் பில் வழங்கப்படுவதாகவும், பொதுப்பணித்துறையில் 5% கமிஷன் கேட்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. பொதுப்பணித்துறையிலே 5% நீர்வளத்துறை அமைச்சர் உடனடியாக பதிலளித்து பேசிய அமைச்சர் ஆனந்த், கமிஷன் வாங்கியதற்கான ஆதாரத்தை கூற வேண்டும் என்றும், ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்றும் பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய ஆதவ் அர்ஜுனா, லஞ்சம் என்பது மிகப்பெரிய குற்றம் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடர்ந்து கூறி வருவதாகவும், கட்சி நிதி, அமைச்சர் நிதி என வசூலிக்கப்பட்ட 60 ஆண்டு கலாச்சாரத்தை முதலமைச்சர் விஜய் தூக்கி எறிந்துள்ளதாகவும் தெரிவித்தார். 5% கமிஷன் இருக்கு, நம்ம தகவல்லாம் சொல்றாரு. இந்த ஆட்சியில் உறுதியாக சொல்கிறோம், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி அமைச்சரவை கூட்டத்தில் சொல்லிட்டே இருக்கிறாரு. லஞ்சம் என்பது மிகப்பெரிய குற்றம்னு ஒவ்வொரு அமைச்சர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி யாராச்சும் ஈடுபட்டால் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அமைச்சராக இருக்க முடியாதுங்கிறத பதிவு பண்ணிட்டே இருக்கிறார். இதுவரையும் எந்த துறையிலையும் ₹1 கூட அமைச்சர் முதற்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் முதற்கொண்டு ₹1 கூட லஞ்சம் வாங்கவில்லை.